தொடக்கத்துல உங்க ராசிநாதன் சூரிய பகவான் தொடக்கத்துல சித்திரை மாதம் 1ஆம் தேதி இந்த வருடம் பிறக்கும் போதே நீங்க எந்த ஒரு காரியத்துல போய் செஞ்சா கூட உங்க அனுபவத்தை நம்புங்க. அனுபவம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களால புதுமையா வண்டி வாகனம் இரும்பு முதலீடு இது மேல பணம் போடுறதெல்லாம் விட்டுருங்க. எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் KM ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள். 2026ஆம் ஆண்டு நிகழும் தமிழ் பரபுவ வருடம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தமிழ் புத்தாண்டு ராசி பலனாக சிம்ம ராசியை பற்றி நாம் காண்க இருக்கின்றோம். சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் பரபுவ வருடன் தமிழ் வருட பிறப்பின் பலன் எப்படி இருக்குது, குடும்பம் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், வாழ்க்கை நடைமுறை எப்படி இருக்குது, ஆரோக்கியங்களுக்கு எப்படி இருக்கின்றத மிக எளிமையான முறையில இந்த காணொளி மூலமா உங்களுக்கு காண்க இருக்கின்றோம். சிம்ம ராசி 12 ராசிகளிலேயே 5ஆம் வீடு, ஒரு தனித்துவமான ராசி. பூரம் உத்திரம் மக நட்சத்திரத்துல பிறக்கக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய சிம்மராசி உத்திரம் முதல் பாதத்துக்கு மட்டும் வரும். சிம்மராசி என்பது 12 ராசிகளிலேயே ஒரு தனித்துவமான ராசி. சிம்மம் என்றாலே ஒரு தனி கெத்து. சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் சுய ராஜ்யம் படைத்தவங்க, முங்கோபம் படைத்தவங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இவங்களை பிடிக்காதே போயிடும். ஏன் காரணம் கேட்டோம்னா எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசக்கூடியவங்க, தெளிவா பேசக்கூடியவங்க, எந்த ஒரு விஷயத்துக்கும் யோசிக்கக்கூடியவங்க இல்லை. எந்த ஒரு கருத்தா இருந்தாலும் நம்ம மனசுல சரின்னு பட்டா அது எத்தனை பேர் முன்ன இருந்தா கூட பிடிச்சிருக்குதா பிடிக்கலையா பிடிக்கலன்னு போகக்கூடியவர்கள். ஏன்னா சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட ராசி. சூரிய பகவான் அதிபதியாக கொண்ட ராசியில இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே சிம்மத்திலேயே கேது பகவான் அமைந்திருக்கிறார். சிம்ம கேது ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவானும் அஷ்டம சனி பெற்று உட்கார்ந்திருக்கிறார். சிம்மராசிக்காரர்கள் நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த காரியத்தையும் செஞ்சிடாதீங்க. நண்பன் விரோதியாவாங்க, நல்ல பழகிட்டு இருக்கிறவங்க பகையாளியாவாங்க, உறவுகள் கெட்டு போயிடும். யாரும் உங்களுக்கு நல்லது, நீங்க யாருக்கு நல்லது பண்ணீங்களோ அவங்களாலேயே உங்களுக்கு சில பிரச்சனை வரும். இதெல்லாம் ஏற்கனவே உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும். சிம்மராசியை பொறுத்தளவுக்குமே, சிம்மராசியை பொறுத்தளவுக்கு மனதில் ஒண்ணு வைத்து வெளியில ஒண்ணு பேசக்கூடியவங்க இல்ல. கொடுக்கிற வாக்கை காப்பாத்து நினைக்கிறவங்க. நாம ஒரு வாக்கு கொடுத்துட்டோம்னா அந்த வாக்கை எக்காரத்தின கொண்டு நாம அதை காப்பாத்தணும். அதனால லாபம் நஷ்டம் அதெல்லாம் கணக்கு போடவே மாட்டீங்க. உங்க மனசுல எது சரின்னு படுதோ அதை நீங்க டைரக்டா செஞ்சுட்டு போகக்கூடியவங்க. அப்படியேப்பட்ட சிம்மராசிக்காரங்களுக்கு ஆரம்பத்திலேயே உறவுகளால பாதிப்பு வந்துருச்சு, சொந்த பந்தத்தால பாதிப்பு வந்துருச்சு. சில பேர்லாம் பூர்வீகத்தை விட்டு வெளியில வந்துருவாங்க. வேண்டாப்பா எனக்கு இந்த பிரச்சனையே வேண்டாம், பக்கத்தில் இருக்கிற ராவடியே என்னால தாங்க முடியல வந்துருவாங்க. மெயினா சிம்மத்துக்கு அதிபதியானவர் சூரியன். சூரிய பகவான் என்பதனால தந்தை ஸ்தானாதிபதி. அப்பா வீட்டு கல்யாணம் இவங்களுக்கெல்லாம் ஆயிருச்சுன்னா குழந்தைங்க பிறந்துட்டு அவங்க அப்பா வீட்டுல வெளியில வந்துருவாங்க. இல்ல கூடயே இருந்தா கூட அப்பாவுக்கு இவங்களுக்கு அடிக்கடி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆனா பாசம் பயங்கரமா வச்சிருப்பாங்க, அன்பு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த பாசத்தை கூட இவங்களோட சரியா காட்ட முடியாது, புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதுதான் இந்த சிம்மராசிக்காரங்களுடைய சூழ்நிலை. அப்படியேப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு இப்ப பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது அஷ்டம சனி வந்துருச்சு. அஷ்டமத்த சனி வந்ததுனால நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்ப கூடாது. உறவுகளையும் நீங்க எந்த ஒரு காரியத்துல போய் செஞ்சா கூட உங்க அனுபவத்தை நம்புங்க. அனுபவம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களால ஜெயிக்க முடியுமோ நிச்சயமா ஜெயிப்பீங்க. அஷ்டமச்சரியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு இடைப்பட்ட நேரத்துல ஜூன் மாதத்துல 12ஆம் இடத்திற்கு
குரு பகவான் உச்சமடைகிறார். குரு பகவான் உச்சமடைகிற குரு 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்கிறார். தனது வீட்டை மீனராசியை பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னா தாக்கம் குறையும். அஷ்டமச்சனி வந்துருச்சு, நமக்கு பிரச்சனை வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும், அதெல்லாம் நினைக்காதீங்க. கவனம் வேணும், எச்சரிக்கை வேணும். புதுமையா வண்டி, வாகனம், இரும்பு, முதலீடு இது மேல பணம் போடுறதெல்லாம் விட்டுருங்க. அழியாத சொத்துக்கள் மேல பணம் போடுங்க. நிலம் வாங்குங்க, பூமி வாங்குங்க, கடன் இருந்தா முதல்ல கட்டிடுங்க. அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கடன் கொடுக்காதீங்க. இந்த நேரத்துல கடன் வாங்கி கடன் கொடுத்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதே போல பார்க்கும்போது குடும்பத்திலையும் இந்த ஜூன் மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா குரு பார்வை உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா இருக்கு. உச்சமான குருவா இருக்கிறாரு. தொடக்கத்துல உங்க ராசிநாதன் சூரிய பகவான் தொடக்கத்துல சித்திரை மாதம் 1ஆம் தேதி இந்த வருடம் பிறக்கும் போதே மேசத்திலேயே அவர் உச்சமடைகிறார். அது உங்களுக்கு ஒரு பலம். உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சமடைகிறாரு. அப்ப பார்க்கும்போது என்னன்னா தகப்பனை சார்ந்த வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் விடுபடும். ஆனால் காரகம் மாரி உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்பாவும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கவனமா பார்த்துக்கங்க. அவங்களுக்கு முக்கியமா பாதுகாப்பு பண்ணுங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு பராமரிப்பு கொடுங்க. அவங்களுக்கு மதிப்பு கொடுங்க. உங்களுடைய வளர்ச்சி இன்னும் நல்லா இருக்கும். உங்க முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். உங்க குலதெய்வ வழிபாடு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப சிம்மத்துல கேது இருக்கிறாரு. கேது இருந்துட்டா குலதெய்வ வழிபாடு, அஷ்டமச்சனி வந்துட்டா குலதெய்வ வழிபாடு, சிவன் வழிபாடு. வாய்ப்பு கிடைத்தால் சிம்ம ராசிக்காரர்கள் குச்சனூர் சனி பகவான் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். மாற்றங்கள் நிச்சயமா உங்களுக்கு வரும். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவுக்குமே இன்று சனி அஷ்டமச்சனியில் இருக்கிற சனி 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பார்வை உங்களுக்கு 3ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானகத்தையும் பார்வை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப அவர் தொழிலுக்கும் டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பாரு. டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லாம இருக்காது. அது உங்களுக்கு ஜூன் மாதத்துல இருந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கும். இப்போ உங்க ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியில நான் முன்ன சொன்ன மாதிரி பூமி மேல, மண்ணு மேல, வீடு மேல, குடும்பத்தாருக்கு அடிப்படை தேவை என்னவோ அது மேல ஆடம்பரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துறாதீங்க. ஆடம்பரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆபத்து தான். அடிப்படை தேவைக்கான முக்கியத்துவம் கொடுத்துருங்க, நல்லா இருக்கும். பிசினஸுக்காக ஒரு ஜாப்பு, ஒரு ஒர்க் பண்ணக்கூடியவங்க நிச்சயமா சொல்றேன், உங்க கூட வேலை செய்றவங்க எல்லாருமே இந்த நேரத்தில் எல்லாரும் உதவியா இருப்பாங்களான்னு கேட்டா நிச்சயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க முதலாளியா இருந்தீங்கன்னா நீங்க தான் இப்ப தொழிலாளியா இருக்கணும். உங்ககிட்ட வேலை செய்யறது தான் முதலாளியா நடந்துக்குவோம். நீங்க தான் அவங்க உங்களுக்கு ஆர்டர் போடுவாங்க, நாம அவங்களுக்கு ஆர்டர் போடுற சூழ்நிலை இப்ப இல்லை. இதுதான் இப்ப சிம்மராசினுடைய பலனா இருக்கு. சிம்மராசியை பொறுத்தளவுக்கு பார்க்கும்போது ஏன்னா எதையுமே வென்று வரக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க. சோதனையை அதிகமா சந்திக்கிறது சிம்மராசிக்காரங்க தான். ஆனா அது எல்லாத்துலயுமே அவங்க ஒரு பக்குவம் இருக்கும். குறைந்தது சொல்றேன், ஒரு 50 வருஷத்துல, ஒரு 40 to 50 வருஷத்துக்கு மேல போனவங்க வீட்டுல கேட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை பார்த்துக்கலாம் விடப்பான்னு சொல்ற அளவுக்கு அவங்க கிட்ட பக்குவம் வந்திருக்கும். அந்த பக்குவம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அவங்க கடந்த காலத்துல சந்திச்ச பிரச்சனையால வந்துச்சு. பிரச்சனையை சந்திக்காத போனா வரவே வராதுங்க, பிரச்சனையால தான் வந்துச்சு. அந்த பிரச்சனை உங்களுக்கு எந்த விஷயத்தையாவது பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட, நான் சொன்ன மாதிரி ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே டேலண்ட் தானா தனியா இருக்கும். அது எவ்வளவு பெருசா பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரி வந்துருவீங்க. உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இந்த மாதிரி இருக்கு. ஜூன் மாதத்துக்கு மேல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சில மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பொறுமை வேணும். மற்றபடி உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்க தெளிவா பார்த்துட்டு நீங்க எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீங்க முடிவெடுங்க. நான் சொன்ன மாதிரி தெய்வ கோயில் வழிபாடுகள் நீங்க பண்ணுங்க. உங்களுடைய குடும்பத்துல திருமணம் ஆகாம இருந்தாலும், திருமணத்துக்காக சிம்மராசிக்காரங்களுக்கு திருமண லைஃப் குடும்பம் சரியா அமையலன்னு கூட சில பேர் வருத்தப்பட்டு இருப்பீங்க. குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருக்கும். அதையெல்லாம் நீங்கணும்னா நான் சொன்ன மாதிரி தெய்வ வழிபாடு, ஆலய வழிபாடு வச்சுக்கோங்க. உங்க முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை வரம் கிடைக்கும். ஏன்னா சிம்மராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கும் 5ஆம் அதிபதி குருவா இருக்கிறாரு. அந்த குரு பகவான் இன்று இந்த ராசிக்கு 11ஆம் இடத்துல அமைஞ்சிருக்காரு. லாபஸ்தானகத்துல இந்த புது வருட பலன் குரு உச்சமடைய போறாரு. அதனால உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பா கிடைக்கும்.
நான் சொன்ன மாதிரி வந்து முன்னோர்களையும் குலதெய்வ வழிபாடும் வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை குச்சனூர் சனி பகவான் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்க தெளிவா பார்த்துட்டு முடிவெடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேக டவுட் இருந்தா கீழே மொபைல் நம்பருக்கு அதை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க டவுட் கேளுங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நான் விளக்கம் சொல்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அடுத்தடுத்த வீடியோவை நீங்க பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.